மூத்த பத்திரிகையாளர் திரு கலை நம்மோடு இணைந்திருக்கிறார். விமர்சகர் கலை கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அதிமுக தேமுதிக இது ஒரு வேற வழியே இல்லை, இந்த கூட்டணி அமைந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன்ல பாமக அந்த பக்கம் போனா அதிமுகவுக்கு ஒன்லி சாய்ஸ் தேமுதிகனா இல்ல இது ஒரு நல்ல ஒரு இயல்பான கூட்டணின்னு பாக்குறதா? திரு கலை, உங்களோட டிவி ஆடியோ ஜாஸ்தியா இருக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த ரெண்டு டெவலப்மெண்ட்ஸும் பத்தி சொல்லுங்க. திருச்சியில மதிமுக மற்றும் அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி, இது பற்றி உங்களுடைய பார்வைகள். திருச்சியில மதிமுக போட்டியிடுவது என்பது காங்கிரஸ் தொகுதியை காங்கிரசிடமிருந்து பிடுங்கி எடுத்து மதிமுக கொடுத்திருக்கிறாங்க. அங்கே காங்கிரசினுடைய முன்னணி தலைவர் திருநாவுக்கரசர் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவருக்கு இப்ப இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு இடம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் நிராகரிக்கப்பட்டுள்ளார். இன்னொரு பக்கம் இன்னும் காங்கிரசுக்கு என்னென்ன தொகுதிகள் தரப்படும் என்பது இறுதியாக்கப்படவில்லை. கரூர் நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து தேனியில கூட திருநாவுக்கரசர் நிக்கலாம்ல, தேனி ஒருவேளை காங்கிரஸுக்கு கிடைச்சா அது வேற, அது இருக்கு. தேனியும் கரூர் கூட இல்ல, ஆரணியும் திமுக தன்வசம் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வதாக ஏற்கனவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால என்ன நடக்குங்கிறது நீ இன்னைக்கு ஈரோட்ல காங்கிரஸ் நிக்கலாம், ஜோதிமணியை கூட ஈரோடு இப்பயும் காங்கிரஸ் தான், இப்பயும் காங்கிரஸ் தான். அந்த தொகுதியை பத்தி எந்த சர்ச்சையும் வரல. அதனால அங்க கூட போய் நிக்கலாம். அது வேற விஷயம். ஆமா, ஈரோடு கணேசன். பட் அந்த மதிமுக அந்த தொகுதி கொடுக்கப்படலையே. பிறகு இப்ப ஆமா பாஜக இது தேமுதிக பொறுத்தவரை அவங்க ஆரம்பத்திலிருந்தே அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே பாஜகவோட போகக்கூடாது, அதிமுகவோட தான் கூட்டணியில சேரணும்னு சொல்லி அவங்க சொன்னதாக அவங்க பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே வெளிப்படையா பத்திரிகையாளர் சொல்லிட்டு அவங்க பாஜகவோட பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க. அதிமுகவோட தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 4 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்குவது, அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் இருப்பதாக தெரிகிறது. மக்களவை தொகுதி ஒன்று வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களவை. அதுல வந்து ராஜ்யசபா சீட்டை வந்து தேர்தலுக்கு பிந்திய காலகட்டத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு உறுதிமொழி அதிமுக தரப்பில் தரப்பட்டிருப்பதால் அதை ஏற்றுக்கொண்டு பாமக இப்போ தேமுதிக இப்ப கூட்டணியில ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. நாளைக்கு முடிவடையும் சொல்றாங்க, உடன்படிக்கை கையெழுத்தாகும் சொல்றாங்க. பாமக பொறுத்தவரையில் அவங்க தொடர்ந்து 2 தரப்புலையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுக பேசுவது என்பது ஒரு நாடகம். அந்த நாடகத்தின் மூலமாக பாஜகவில் தாங்கள் வைத்த கோரிக்கையை மேலும் பலமாக வைப்பதற்கான ஒரு அலிபியாகத்தான் அதிமுக பேச்சுவார்த்தையை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன். அதுதான் இப்ப இறுதியாக இன்னைக்கு காலையில வரைக்கும் அதிமுக கூட்டணியில போறதா சொன்னாங்க. இப்ப திடீரென்று மதிமுக கூட்டணியில போய் சேலம் கூட்டத்துல பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்துல அவங்க மேடை ஏறுவாங்கங்கிற தகவல்களும் வந்துட்டு இருக்குது. அவங்க அங்க அமைச்சர் பதவி, அதுவும் கேபினட் பதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை தருவதற்கு பாஜக தயக்கம் காட்டுகிறது. ஆனா கடைசி நேரத்தில் நான் இல்லாட்டி அதிமுக போயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தியே அதற்கு ஒரு நாடகமும் நடத்தி அதிமுக போற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி நேற்று கூட காலையில அவங்க எம்எல்ஏ ஒருத்தர் அருள் வந்து பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் பார்த்து பேசிட்டு போனாரு. அது மாதிரி தைலாபுரத்துல அவங்க கூட்டம் கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட அதிமுக போறது என்ற முடிவு எடுத்திருக்காங்க என்ற தகவல்லாம் வந்துச்சு. அங்கேயும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிமுக தான் போகணும்னு வற்புறுத்துறதா வருது. ஆனா அது ஒரு குடும்ப கட்சின்னா குடும்ப நலன்கள் தான் முன்வைக்கப்படும். இப்ப கடைசியா நான் என்ன நினைக்கிறேன், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி உறுதி அளிக்கப்பட்டிருக்கலாம் பாஜகவால். அதனாலதான் அந்த பக்கம் வரும்போது பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் திருக்கலை. தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.